இந்தியாவில் ஜாதி எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஒழிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து ரிசர்வேஷன் வேணாம் சார். ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன் சார். வந்து ரன்னிங் ரேஸ் சார், 50 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸு 3 பேர் ஓட போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஓடுறவனுக்கு வந்து 2 கை 2 கால் எல்லாமே நல்லாயிருக்கு. ரெண்டாவது ஓட போகிறவனுக்கு வந்து ஒரு கால் மட்டும் இல்லை, மூணாவது ஓட போகிறவனுக்கு வந்து 2 காலுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஓட போகிறவன் வந்து 50 கிலோமீட்டர் ஓடினா போதும். ரெண்டாவது ஓட போகிறவனுக்கு ஒரு கால் இல்லாதனால அவன் 40 கிலோமீட்டர் ஓடினா போதும். மூணாவது ஓட போகிறவனுக்கு 2 காலுமே இல்லை, அவன் 20 கிலோமீட்டர் ஓடினா போதும். இதுதான் ரிசர்வேஷன். ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் இருக்கிறவங்க வந்து செகண்ட்ல ஒரு காலோட ஓடுறவங்க வந்து பிசி, தேர்ட்ல 2 காலோட இல்லாமல் ஓடுறவன் வந்து எஸ்சி. இது தப்பா? 2 கால் இல்லாமல் ஓடுறான், அவனுக்கு வந்து 30 கிலோமீட்டர் ஓடினா போதும்னு சொல்கிறோம். இது தப்பா? ஏன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை சார். அதனால தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் தரோம். ரிசர்வேஷன் மட்டும் இந்தியாவில் இல்லைன்னா மொத்த எஸ்சி எஸ்டி அப்படியே அமைக்கிடுவாங்க, அவங்க மேலே வர முடியாது. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு எப்படி இங்கே பிரசிடென்ட் ஆயிருக்காங்கன்னா எதை வச்சாங்க? அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி கோட்டால எஸ்சி கோட்டானா? எஸ்சினா ஷெட்யூல் காஸ்ட். அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்கள முன்னேற்றத்துக்காக கவர்மெண்ட் ஒரு கோட்டா ஏற்பாடு பண்ணிருக்கு. அதுதான் எஸ்சி கோட்டா. அதுல அவங்க மட்டும்தான் போஸ்டிங் வர முடியும். அது என்ன அவங்களுக்கு மட்டும் தனி கோட்டா? இப்படி கூட நீ ரொம்ப நல்லா ஸ்விம் பண்ணுவல்ல, சூப்பர் ஸ்விம்மர். ஆனா கடலோ குளமோ எதுவுமே பார்க்காத ஒரு பையனை உன் கூட கொண்டு வந்து நிக்க வச்சு ஸ்விம் பண்ண சொன்னா அது ஈக்குவல் ஆகுமா? அது எப்படி பாட்டி? நாட்டி கொல்ல. அப்போ அந்த பையனுக்கு ஒரு சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்து நீ 1 மைல் நீந்தினா அவன் 800 மீட்டர் நீந்தினா போதும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா அதுதான் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே பாட்டி.